Hello பசங்களா. ஸோ 12th பிஸ்னஸ் மேத்ஸ். ஸோ சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்கணும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நம்ம பப்ளிக்காக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், குவார்டர்லி அப்படி எதுவாக இருந்தாலும் இந்த கொஸ்டின் எல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ எந்த ஆர்டரில் படிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட் இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தாலே 90% ஆஃப் 5 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டெண்ட் பண்ணிடலாம். மீதி இருக்கிற கொஷின்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி 5 மார்க்கான செட். ஸோ 5 மார்க்கான செட்டுன்னு என்னெல்லாம் 5 மார்க் இருக்குது உங்கள் புக்கில் அதெல்லாம் கொடுத்துட்டேன். ஸோ அதையும் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துங்க. ஸோ கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.12, 1.13, 1.14, 1.17, 1.18, 1.20, 1.22, 1.23, 1.28. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் மறக்காமல் சால்வ் பண்ணிடுங்க. அண்ட் எக்ஸசைஸ் சம்மில் 1.1ல் 2, 3, 4, 5, 6, 1.2ல ஃபஸ்ட்டில் 3, 4, 5 இந்த சப்டிவிஷனும் 5 and 6ம் 1.3ல 1, 2, 3, 4 அண்ட் மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளமில் 8, 9, 10 இதெல்லாம் சால்வ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் மேத்ஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் ஒன்ஸ் ரீட் பண்ணிடுங்க. ஸோ என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ், டெஃபினிஷன்ஸ், தியரம், ரிசல்ட்டு, ப்ரூஃப் இதெல்லாம் இருக்கும். அது ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்கோ அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோ. ஸோ டெய்லியும் அதை நீங்கள் மார்னிங் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் 1 வேர்ட் ரொம்ப முக்கியம், 1 வேர்டை பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் சால்வ் பண்ணிவிட்டு மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளமாக பார்க்காம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ பிஸ்னஸ் மேத்ஸ் பற்றி ஷுவராக சென்டம் எடுத்துடலாம். அண்ட் உங்களுக்கு சாப்டர் 2க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு வேறு என்ன சப்ஜெக்ட் வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட்ஸ்க்கு லைக் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.